This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சென்னையில் காலை நேரங்களில் ஒரு வழி பாதையாக மாறும் மிக முக்கிய சாலைகள். நோட் பண்ணுங்க. சென்னை காலை நேரங்களில் பள்ளி வாகனங்களுக்கான போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக பல முக்கிய இடங்களில் ஒரு வழி பாதை திட்டம் கொண்டு வரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை போக்குவரத்து காவல்துறை இணைந்து பள்ளிகள் அருகே அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் ஒரு வழி பாதை போக்குவரத்து முறையை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளன. விரைவில் இந்த புதிய போக்குவரத்து ஏற்பாடுகள் நடைமுறைக்கு வர உள்ளன. பள்ளிகள் இந்த மாத தொடக்கத்தில் மீண்டும் திறக்கப்பட்ட பிறகு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள பகுதிகளில் ஒரு வழி பாதை போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்வதற்காக போக்குவரத்து காவல்துறை பள்ளிகளுக்கு ஆய்வு செய்து வருகிறது. இது குறித்து பள்ளிகள் தங்கள் பகுதிகளில் உள்ள பெற்றோர்களுடன் ஆலோசனைகளை நடத்தி வருகின்றன. சென்னை மாநகராட்சி சார்பில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அருகே பாதசாரிகள் செல்லும் பாதைகளில் பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டதால் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பெற்றோர் பள்ளி நிர்வாகத்திடம் தெரிவித்தனர். பள்ளி அருகே நடைபாதைகளில் தடுப்பு அமைக்கும் பணி காரணமாக பள்ளிகளில் அருகே வாகனங்களை நிறுத்துவதற்கு போதுமான இடம் இல்லை என்றும் தங்கள் குழந்தைகள் மழலையர் மற்றும் ஆரம்ப பிரிவுகளுக்குள் பாதுகாப்பாக சென்று சேரும் வரை சில நிமிடங்கள் காத்திருக்க வேண்டி இருப்பதாகவும் பெற்றோர் புகார் தெரிவித்தனர். கடந்த கல்வியாண்டில் போக்குவரத்து காவல்துறை மழலையர் மற்றும் ஆரம்ப பிரிவுகளுக்கான பள்ளிகள் அருகே சென்னை மாநகராட்சி அமைந்திருக்கும் அகலமான நடைபாதைகளில் வாகனங்களை நிறுத்த அனுமதித்தது. பல பள்ளி வளாகத்தில் பெற்றோர்களுக்கான வாகன நிறுத்த இடத்தை ஒதுக்காமல் மறுத்ததால் கடந்த ஆண்டு பள்ளிகள் அருகே அந்த மாநகராட்சி அகலமான நடைபாதை வாகனங்களை நிறுத்த பயன்படுத்தப்பட்டன. ஆனால் மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு மாநகராட்சி நடைபாதைகளில் தடுப்புகள் அமைந்துள்ளன. இந்நிலையில் பள்ளிகள் அருகே போக்குவரத்து நெரிசல் பிரச்சினை குறித்து இந்த வாரம் நடைபெற உள்ள மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் விவாதிக்க கவுன்சிலர்கள் திட்டமிட்டுள்ளனர். கல்வி நிறுவனங்களுக்கு வரும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் காசா மேஜர் சாலை மற்றும் எத்திராஜ் சாலை போன்ற பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் இருப்பதாக குடியிருப்பவர்கள் புகார் தெரிவித்தனர். அதிக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து நிகழ்வு நேர தரவுகளை பெற்று போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுடன் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்துரையாடி போக்குவரத்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறு பள்ளிகள் அருகே போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சென்னை மாநகராட்சி மற்றும் போக்குவரத்து காவல்துறை இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.